ஐயா யாருதான் இப்படி உருவாஞ்சிருக்க போட்டு வச்சது? அவத்து தொலைய முடியலையே. மாமாய், ஏ மாமா, நீங்க தான் இப்படி கட்டி வச்சதா? அப்படியே காலு விழு 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 விழுந்தே காது கிளு கிளுன்னு கேட்கும். வீட்டுக்குள்ள இருந்துட்டு கூப்பிட்டாலே அந்த மனசுக்கு கேட்காது. வெயில்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு 1930. 1930 உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது காந்திஜி மக்களை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? காந்திஜி இப்படி கேட்டிருக்க மாட்டாரே. நீ தானா கொஞ்ச நேரத்துல பதற அடிச்சுட்ட. என்னக்கா வேணும்? என்ன வேணும் உனக்கு? இப்ப என்ன காலையில இப்படியே கிளம்பிட்டியல? கையில என்ன அங்க ஓட்டு எழுதி குடுக்கறதா? ரேஷன் கடையில குடுக்க போறியா? கோதுமை எல்லாம் போட்டாச்சா தெரியுமா உனக்கு? நக்களுக்கா உனக்கு? என்ன சொன்ன ரேஷன் கடை? கொஞ்ச நாள் என்னோட லெவல் என்னன்னு தெரியும். அப்ப அவள் நட்டவழி எப்படிலாம் சொல்லி பேசினமேனு ஃபீல் பண்ண வேண்டிய காலமும் நேரமும் கூட கை கூடி வரும். இங்க பாரு, ரேஷன் கடை, அந்த ரோச்ச கடையில வேலை பார்க்கறே முத்தையானே. அந்த முத்தையான வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு நான் பவர் ஆகி கலெக்டர் ஆகி இந்த ஊருக்குள்ள வளம் வரல. என் பேரு டூ இல்ல. உன் பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்றேன், கேட்டுக்க, எழுதி வச்சுக்க. புல்லாண்டு சட்டையெல்லாம் கலெக்டருக்கு தைக்க கொடுத்தேன் தெரியுமா? என்ன மடி சொல்ற? புல்லாண்டு சட்டை தைக்க கொடுத்து புட்டியா? நானும் தான் புல்லாண்டு சட்டை தைக்க கொடுத்திருக்கேன். ஹலோ எக்கோ, இந்த வாடி போடி இருடி உட்கார்ந்து சாப்பிட்றி அந்த டீ எல்லாம் கட்டு பண்ணிடணும். வாங்க, ஒன்லி சே மேடம். வாங்க மேடம், உட்காருங்க மேடம், இருங்க மேடம், சாப்பிடுங்க மேடம். என்ன ஓகேவா மிஸ்ஸஸ் தங்கராஜு குண்டானி? டோர் லாக். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? சொல்லிரு அவன்கிட்ட எனக்கு சலாம் போடணும். அடடடா, ஊர்ல எத்தனை பேர் ரோட்ல நடந்து போனாலும், நாய் பையில இருந்து மனச வரைக்கும் நடந்து போனாலும் அண்ணினா அண்ணிதாயா. மறுகால கலெக்டர் தெரிஞ்சு எப்படிலாம் மரியாதை கொடுக்குறதுல. நானே பல்லு வலியோட பட்டாணி தின்னுகிட்டு உங்களுக்கு உனக்கு வைக்கிறதே இங்க ஒரு குறையா இருக்குது. உனக்கு வைக்கறாங்களாம்ல உங்களுக்கு உனக்கும்? அதானே பார்த்தேன், இதுக்கு மட்டும் மரியாதை தெரிஞ்சிட்டாலும். ஆமா, எங்க போற? நான் கலெக்டராக போறேன். உன்கிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. நிறைய சோழிலாம் கிடக்குது. போ 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 தள்ளி போ. அண்ணியாரே, காலுக்கே 2 பட்டாணி விழுந்து கிடக்கு, அதை விட்டுறாதிய. எங்க? அத்தை, அரங்க நல்லா இழுத்து பிடிச்சு அரங்க. என்ன அப்படி சோந்து போயிட்டீங்களா? இப்படி நல்ல நைஸா அரைக்கணும்ல. அங்க பாருங்க, கொப்பும் குலையுமா இருக்குது. ஒழுங்கா அரங்க பிடிச்சு இழுங்க. ஐயோ அநியாயம், கொடுமை நடக்குதே. ஐயோ, ஒரு வயசான பாட்டி பாவம், அதுவே தள்ளாடி வைத்திரியுது. அதை பிடிச்சி இழுன்னு போடு. கொள்றியடி பாவம் அந்த பெரிய மனுஷிய. அதனால இழுத்து அரைக்க முடியுமாடி? நீ நல்லா தானே தெரியற. நீ என்ன அரைச்சா கிளறு மாதிரி தானே இருக்க. பிடிச்சி அரைச்சா நீ அதை போய் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற. தோறமாட்டாத்தோ. ஐயோ, உன் நிலைமை இப்படியா? இவள்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படியா நீ சித்திரவதைப்படணும்? என்ன பாக்குறதுக்கு நல்லா இருக்கான்னு கேக்குற? ஆமா, எனக்கு பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏன்டி பெரிய மனுஷன் எப்படி இப்படி பாடா படுத்துற? அது மூஞ்சிய பத்தியா? கொஞ்சமாவது எப்ப பார்த்தாலும் ஈன்னு இழிச்சக்க மாதிரி தெரியும். இப்ப பத்தியா அது எப்படி சுண்ணாம்பு மாதிரி சுரிச்சு உழைச்சு போய் தெரியுது. அப்ப எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அதுல இருந்து தெரியவேனா? இங்க வர்றீனட்டு இங்க என்ன நடக்குது தெரியுமா உனக்கு? தெரியாம ஏதாவது பேசப்படாது சொல்லிவிட்டேன். அது பேசுனதுக்கெல்லாம் பண்ணட்டும். என்னடியாச்சு? அப்படி என்ன பண்ணுச்சு? அடியே, பசிக்குது படவடன்னு வருதுன்னு சொல்லுச்சு. ஐயோ, பெரிய மனுஷி படவடன்னு வருது, மாத்திரை மருந்து சாப்பிடுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த 5 நிமிஷம் கிளம்பி இட்லி அவுஞ்சு பிடிச்சு தண்ணியை தெளிச்சு எடுத்து கொட்டுனா இட்லி ரெடி. சட்னி இந்த 2 நிமிஷம் ரெண்டு திரு ஊத்துறோம்னா சட்னி ரெடியா போயிடும். மிக்சின்னு சொன்னதுக்கு மிக்சிலே அரைக்க போறேன், அமிகளை அரைச்சாதான் ருசியா இருக்கும்னு சொல்லிச்சுடி. சரி, பெரிய மனுஷி சரியா தானே சொல்லிருக்கு. டோராமண்டாத்தா அமிக்கல்ல அரைச்சாதான் ருசியா இருக்கும்னு. ஏன் பச்சி சொல்ல வந்த முழுசா கேட்டு தொலை. இப்ப யாருக்கு அமிக்கல்ல அரைக்கிறது டேஸ்டா இருக்காது, ருசியா இருக்காது யாருக்கும் தெரியாம கிடக்குது. ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். அதுக்கு பதில் சொல்றல. கிளவி அம்மில அரைச்சுக்கிறதா கழுகணும், எடுக்கணும், அலசணும், கொள்ளணும், வளைச்சு எடுக்கணும், தாளிக்கணும், நேரம் ஆகி போயிரும். கிளவி உனக்கு வேற பசிக்குது, மாத்திரை வேற போடணும். அதான் சட்னி மிக்ஸில அரைச்சு தரேன்னு சொல்றேன். சுள்ளிக்கு வேற சாப்பாடு கடை எனக்கு லேட் ஆயிருச்சு, வேலை வெட்டி கிடக்குது, கையும் தோப்படலாம் வலிக்குதுன்னு சொல்றேன். கிளவி என்ன சொல்லுச்சுன்னு கேளுடி. நீ மிக்ஸில அரைக்க சட்னியை நான் வலிச்சு நாய்கிட்ட போடு, மனசு திம்பாலா மனசு அப்படிங்குதுடி. சரி, அத கூட நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன
சொல்லுச்சுன்னு? ஏய் கிழவி, ஏன் கேக்குறல்ல? ஓ வாயால நீயே அது என்னன்னு சொல்லு. சொல்றேன்படி சொல்றேன். அம்மிக்கல்ல தூக்கிக்கிட்டு நச்சு 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 நச்சுன்னு 4 அடி. அங்கிட்டு ஒரு திருவு, இங்கிட்டு ஒரு திருவு, அங்கிட்டு ஒரு இழுவு, இங்கிட்டு ஒரு இழுவுனா 2 பெசல்ல சாட்டு நீரடியா போயிரும்னு சொன்னபடி. உன் கை அளவு அடிச்சு போயிட்டு நீ மிக்ஸில அடிச்சு தரியா மிக்ஸிலன்னு சொன்னடி. நீ இருக்கியடி வனரோசா, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல பக்காவ நாளாதான் இருக்கிற. ஏன் இட்டு வர மாட்டாத்தா, உனக்கு வச்சு தரதே 2 பிள்ளைல வச்சுக்கிட்டு வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு உனக்கு வச்சு தரதே பெருசு. இதுல வேற ஒமைக்கல்லுல அரைச்சு சொட்டுனியதே நாக்கில் எடுத்து நக்குவீலா? பாரு பாரு, அப்ப நான் ஏன் வீட்டு சட்னியை கொண்டாந்து தரேன், அரைச்சு தரியா? வயசான காலத்துல போட்டெல்லாம் தின்னமா இருந்தமான்னு இல்லாம தேவையில்லாம வாயை கொடுத்து வம்ப இழுத்துக்கிட்டா அப்புறம் அனுபவிக்கதான் வேணும். பாரு பாரு பாரு, நான் அறையல பாரு, நல்லா பாரு. கால காத்தாலே மாமியாக்கும் மருமகளுக்கும் கூத்தாதான் இருக்குது. அம்மா எங்கடி உன் தொங்கோச்சி? மகரே பாரு, உங்க பேச்சையும் உன் மகர கட்டையும் உள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. புத்தகத்தை தான் விரிச்சு வச்சுட்டு உட்காந்துருந்தா. ஐயோ அடிப்பாவி சண்டாளி, என்னை விட்டுட்டு அவன் மட்டும் படிச்சு பாஸ் ஆகி முத மார்க் எடுத்து எனக்கு எதிராவே இருக்காளா? அரிய மீனா, இப்ப என்னை விட்டுட்டு படிக்க கூடாதுன்னு சொன்னாலே அவளை, நீ வெளியில வாடி, வெளியில வா. வாங்க நெட்டோக்கா, மரமதே தாரத்தப்பட்ட கிளியற மாதிரி சவுண்டோட தான் வர்றது. ஏய் மீனா, அடியை பேச்ச மாத்தாதேன்னு சொன்னேன். இது போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன் உனைய? என்னை விட்டுட்டு நீ ஒரு எழுத்து கூட படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனா இல்லையா? சத்தியம் வேற வாங்கிட்டு போனா இல்லையா? சத்தியத்தை மீறி அடி சண்டாளி. ஐயோ நெட்டோக்கா, நான் படிக்கலக்கா, ஏற்கனவே படிச்சு முடிச்ச புக்கதாக்கா சும்மா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிச்ச புக்கா? புக்கா இப்ப முடிச்சு தள்ளுறியாடி, தட்டு தட்டா தின்னு தள்ளுற மாதிரி? ஐயோ எத்தனை புக்குடி இது மாதிரி பிடிச்சிருப்ப? நான் ஒன்னையே இப்ப 9 வச்சுக்கிட்டு திரியறேனே. ஏன் எருமைக்கட, நானும் படிக்கிறேன் புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே தெரிஞ்சா போதுமா கையில? என் நேரமும் டக்குன்னு பாத்திரத்தை கழுவி அப்படி வீசுற மாதிரி புத்தகத்தை படிச்சு போடணுமா இல்லையா? ஒரே இடத்துல ரூமுக்குள்ளே அடைஞ்சு போய் படிச்சாலும் மண்டையில ஏறாது. நல்லா இயற்கை சூழல்ல கரை இல்ல கம்மா இல்ல அங்க இங்க உட்காந்து படிக்கணும். அதான் படிப்பு பிள்ளைங்க அளவு. அப்பதான் படிப்பு நம்புவாங்க. நான் வாங்க, நான் கம்மாய்க்கு போறேன். அங்க இயற்கை சூழல்ல நல்லா தண்ணியும் இயற்கை மரங்களையும் பார்த்துக்கிட்டு கட 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 மட 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 படிப்பா போவேன். என்ன சரசரன்னு சாரப்பம்பு ஏறுற மாதிரி சொல்றேன்? ஒருவேளை தண்ணியும் கம்மாயும் கரையும் பார்த்துட்டு படிச்சா மடமடன்னு ஏறுமாவ சொல்ற மாதிரி. சரி, ட்ரை பண்ணி தான் பாப்போமே. பக்கி வேற புத்தகத்தை தூக்கிட்டே தெரியுது. நம்மளுக்கு பொழுது போகாதேன்னு நினைச்சேன். எப்படா ஒத்தையில போய் கம்மாயில துவைக்கிறதுன்னு மாட்டுச்சு சிக்கிச்சு பக்கி. 2 நிமிஷம் முடிய 2 நிமிஷம் நாளி போட்டு கொண்டு ஓடியாத்தவா. இரு. ஏய் எருமைக்கட, அங்கே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க. ஓடியாங்க. இங்க ஒரு சூப்பரான இடம் நான் பார்த்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உட்காந்து படிக்க சூப்பரா இருக்கும். நானும் தோச்ச மாதிரி இருக்கும், நீங்களும் படிச்ச மாதிரி இருக்கும். வாங்க, வேடிக்கை பார்க்க கூடாது. நான் துவைக்கிறத பிராக் பார்க்காம உட்காந்து படிக்கணும். நீ பார்த்து கிழிச்ச இடம் இதானா? கர்மம் என்னடி இது காலி கிழமை காஞ்சி போய் கிடக்குது? இங்கெல்லாம் உட்காந்து எப்படி படிக்கிறது? பச்சி மாட்டுச்சாணி காஞ்சி போய் கிடக்குது. அது காலில் அப்படி எத்தி விட்டுட்டு உட்காந்து படி. படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கணும்னு சொல்லாது. அப்படி உட்காந்து படி. அத்தியாடி மீன் அவங்க கொக்காக்கு கொழுப்ப பீக்காட்டுல உட்கார வச்சுட்டு படிக்க சொல்லிட்டு போறான். என்னவோ உன் அக்கா. சரி, இயற்கை சூழலும் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த பக்கம் போமா. வா கம்மா, கரையில் உட்காந்துட்டு படிப்போம் வா. அது என்ன பையி பேக்கெல்லாம் வச்சிருக்க? சாப்பாடு கிப்பாடு வாட்டர் பாட்டில் தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு வந்திருக்கியோ? சாப்பாடா? ஏக்கா, எப்ப பார்த்தாலும் சாப்பாடை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிக்கா படிக்க முடியும்? அக்கா ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்திருந்தல, காத்துல பறந்து போயிடக்கூடாதுன்னு பேக்ல வச்சிருக்கேக்கா. அடியே மீனா, எனக்கு மட்டும் ஒத்த புக்கா கொடுத்து படின்னு சொல்லிவிட்டு நீ மட்டும் பையா புத்தகத்தை வச்சு படிக்கிற? ஐயோ, எல்லா புக்கும் ஒண்ணுதான்க்கா. நீங்க வச்சிருக்க கூடாதுன்னா என் புக்கு தான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, இது ஓன் புக்கா? அப்ப நான் படிக்கிற படிப்புக்குள்ள புக்கு இல்லையா அது? அடியே, இது தெரியாம 4-5 பக்கம் படிச்சு விட்டேனடி. ஐயோ நெட்டோக்கா, எல்லாம் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும். மத்தபடி எல்லா புக்கும் ஒண்ணுதாக்கா, படிங்கக்கா. நெசந்தானே சொல்ற? ஒண்ணுதானே? அப்ப நான் படிச்ச 4 பக்கமும் வீணா போயிடக்கூடாது. பாடா, நான் கூட 4 பக்கத்தை படிச்சு விட்டமேன்னு மனசு பதறிடுச்சு. ஆடும். அப்புறம் கரையில் உள்ள துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு தூக்கிட்டு ஓடி போயிருவேன். அப்புறம் என்ன ஆடும் தெரியுமா? இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாயில குத்தி போய் வனரோசா. நீ கலெக்டராக விட மாட்டா போலையே நீ. கலெக்டரா? அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா, கலெக்டர் தான், நான் தான். அக்கா கலெக்டரா? அக்கா நீங்க டீச்சர் ட்ரைனிங் தானே முடிச்சிருக்கீங்க, அப்ப டெட் எக்ஸாம் தானே நீங்க படிக்கணும். கலெக்டர் சொல்லிட்டு
கண்ணை தொடைங்கக்கா முதல்ல. ஐயா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுதுகிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஐயோ நெட்டோக்கா கண்ணை துடைக்க போறீங்களா இல்லையா? கலெக்டர் வேலைக்கு போகணுங்கிறது உங்க ஆசை, ஓகே. பட் நீங்க டீச்சர் ட்ரைனிங் தானே முடிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள ஜாப் தானே படிக்க முடியும். என்ன படிச்சுன்னு கூடவா மறந்துருப்பீங்க? எக்கா சொல்றத கேளுங்கக்கா. என்னக்கா கலெக்டர் பெரிய கலெக்டர், டீச்சர் தாக்கா. எத்தனையோ கலெக்டர், எத்தனையோ இன்ஜினியர், எத்தனையோ டாக்டர், எத்தனையோ வக்கீல், அப்படி பல பேரை உருவாக்கக்கூடிய சக்தி திறமை உங்களுக்கு இருக்குக்கா. எவ்வளவு புனிதமான ஜாப். அதை பண்றதுக்கு இப்பலாம் அழுதுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்கலாமா? டீச்சர் வேலைக்கு போக மாட்டேன்னு உங்களால முடியும். அழுத கலங்காதீங்க. அப்படியா மீனா? அப்படியாடி? அப்ப நான் டீச்சருக்கே படிக்கவா? சிரிச்சா வேற பக்கி குறவாளில இருந்து கடிச்சு போடுவாளே. ஏய் பக்கி இங்க வர. பக்கி டாக்டர் பைலட் அப்படி பல ஆப்ஷனா இருக்குதுங்க. டீச்சர் என்ன முடிச்சா அப்ப டீச்சர் தான் போக முடியும். இருக்கிறத படிப்பியா? அப்ப சரி, எனக்குன்னு ஏதோ ஒரு வழி இருக்குல்ல பரீட்சை எழுதுறதுக்கு. ஏன்டி மீனா டீச்சர் முடிச்சா டெட் எக்ஸாம் தான் எழுத முடியும்னு அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. நான் ஊருக்குள்ள போய் கலெக்டர் ஆக போறேன், கலெக்டருக்கு படிக்க போறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறேன்னு பில்டப் படிச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன்ல. அவளுக்கு வேற சிரிப்பாளுகளே, அவளுக்குலாம் என்ன பதில் சொல்றது? அதுக்குள்ளே ஊருக்குள்ள போய் டம்பரா அடிச்சியாக்க இந்த பெருமன் நேரமா குறைச்சல் இல்ல. முதல்ல படி, அப்பதான் டீச்சர்லாம் ஆக முடியும். சரி கடவுளே முருகா, அப்படியே விநாயகா, உன்னை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். முதல்ல தமிழ் போல் வாழ்க, தமிழ்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்பதான் நீடோடி வாழ முடியும். தமிழ் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். என்னது உயிர் எழுத்துக்களுங்கிறாங்க, அப்புறம் மெய் எழுத்துக்களுங்கிறாங்க, உயிர்மெய். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கலையே பள்ளிக்கூடத்துல. அக்கா சொல்லி கொடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. பேசிக்க இதுதான் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமா நெட்டோக்கா, நீங்க மெட்ரிகுலேஷன்ல தானே படிச்சீங்க. பணக்கார விடுன்னு இதுல மட்டும் காமிக்கிறீங்கக்கா. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க தமிழ்ல இப்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க, ஞாபகம் இருந்திருக்காது. இப்ப படிங்க. எர்மக்கடே நீ மெட்ரிகுலேஷன்ல படிச்சியாக்க? வெளியில சொல்லிப்றாத மெட்ரிகுலேஷன்ல படிச்சோம்னு. வாயில இருந்து வரதெல்லாம் கலசர வார்த்தை இப்பெல்லாம் எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சிட்டேன். பக்கி ஒழுங்கா படி பக்கி. உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ரெண்டையும் பேருக்குனா 248. இதான் உயிர்மெய் எழுத்து. இது எழுத்து 1 அப்படின்னு படி. நான் படிச்ச படிப்பெல்லாம் இருக்கட்டும், நீ கூட்டாம்பக்குல ஏதோ ஒன்று படிச்ச மாதிரி படிப்ஸ் மாதிரி எதுவும் அடிச்சு விடாத. ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு நெட்டோக்கா என்னையும் படிக்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ கடவுளே. அக்கா சொல்றது சரிதான்க்கா. சரியா சொல்றாளா? ஏய் உன் அக்கான்னு சொல்லிட்டு சப்போர்ட் எதுவும் பண்ணலையே நீ? உங்க அக்காவுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரையோ? இருக்கும் உன் நம்ப முடியாது. அக்கா தங்கச்சியவும் தமிழ் வேணாம், எனக்கு தமிழ் படிக்க இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, தலை வலிக்குது. தமிழ் ஆனா ஆவணான்னு எடுத்தவனே தலை வலியா இருக்கு. முதல்ல புத்தகத்தை மூடு, தமிழ கணக்கு படிக்கலாம். கணக்கு தான் சுறுசுறுப்பா விறுவிறுப்பா, தூக்கம்லாம் கலைஞ்சு ஓடி போகும். கணக்கு புத்தகத்தோடு. விக்னேஷ் என்பவர் பேங்கில் 1 லட்சம் வீதம் வருடத்திற்கு போட்டு வைத்திருந்தார். மாதம் 2% வட்டி வீதம் என்றால் வருடத்திற்கு எவ்வளவு கிடைக்கும்? கரெக்டா சொல்லிவிட்டா. எப்படி வனரோச மண்டையில மூளை வேலை செய்யுது? அதானே பார்த்தேன். அடியே வனரோசு, வட்டி கொடுத்து மொட்டை மடப்படமா பண்ணி தானே சொல்றேன். அதானே பார்த்தேன், வட்டி கொடுத்து பழகி போயிட்டேன். ஏன்டி மீனா, என்னடி உன் அக்கா எந்த பந்த போட்டாலும் திருப்பி அடிக்கிறா? விட்டா அவ கலெக்டர் ஆயிட்டு போயிருவாளோ? ஐயோ நெட்டோக்கா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாக்கா. இந்த விஷயம் யாருக்குலாம் தெரியாம இருக்கும் இந்த கணக்கெல்லாம்? ஏக்கா அவங்கள பேசாம ஏதாவது கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காம நீங்க மனசுக்குள்ள படிக்க போறீங்களா இல்லையா? இப்ப மனசுக்குள்ளே படிக்கவா? எனக்கு மனசுக்குள்ளெல்லாம் படிக்க தெரியாதே. எனக்கு கத்தி தலையில 4 நொட்டு நெஞ்சில அடிச்சு படிச்சதானே எனக்கு மனசுக்குள்ள நிக்கி. ஏய் இங்க இரு வனரோசு, இங்க பாரு. உன்னை பார்த்தாவே எனக்கு படிப்பு வருது இல்ல, படிக்க தோணுதும் இல்ல. பேசாம போறியா இல்லையா? துணி துவச்சிட்டீல, குளிச்சிட்டீல, அப்புறம் தண்ணிக்குள்ளே ஊறிக்கிட்டு எம்பட்டு நேரம் கிடப்ப. ஒழுங்கா மரியாதையை போயிரு சொல்லிவிட்டேன். படிக்க விட்டு டிஸ்டர்ப் பண்ணாத படிக்கிற பிள்ளைகளை. உன்ன மாதிரி எல்லாம் சும்மா வந்து நாங்க ஊரை சுத்திக்கிட்டு தெரியல. படிக்க நிம்மதியா விடுறே இல்லையா? இப்ப நீ எந்திரிக்கிறியா இல்ல கள்ளத்துக்கு அடிக்கவா? வராம